ஈகை சுடரேற்றல் ஈகை சுடரினை அருந்தந்தை ஜெயபாலன் அறிவிப்பார் அவர்களை வைத்து தொடர்ந்து மலர் மாலை சொத்தியா இருக்கு போகணும். அதனுடைய தடங்களில் எந்த மாற்றமும் இன்னும் நிகழக்கூடியதாக இல்லை. காணாமலாக்கப்பட்ட அல்லது கொலை செய்யப்பட்ட என கூறப்பட்ட ஐக்கிய நாடுகள் உலக உணவு திட்டத்தின் புள்ளி விவரத்தின் பிரகாரம் 1,46,679 பேர் காணவில்லை அல்லது கொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற தகவலுக்கு இதுவரைக்கும் பதிலில்லை. பல ஆண்டுகளாக ஐக்கிய நாடுகள் சபையிலும் மனித உரிமைகள் ஆணையகத்தில் இந்த விவகாரம் பேசுபொருளாக இருக்கின்ற போதும் கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் நீதி கிடைப்பதாக இல்லை. பரிகார நீதியை பற்றி இந்த உலகமும் இலங்கை அரசாங்கமும் யோசிக்கின்றதே தவிர பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி பெற்றுக் கொடுப்பதற்கு எந்த தரப்பும் முன்வருவதாக இல்லை. சாட்சியங்களும் ஆவணங்களும் காலாவதியாகி போகின்ற நிலைமையும் இழப்புகள் ஏற்படுத்தப்படுகின்ற நிலைமையும் தான் தொடர் தேர்ச்சியாக நிகழ்கின்றதே தவிர கண்ணீர் பஞ்சம் வருகின்ற அளவுக்கு தான் உங்களுடைய போராட்டத்தினுடைய வலிமையும் தொடர் தேர்ச்சியாக 17 ஆண்டுகளாக நீடி வருகின்ற இந்த போராட்டம் எந்த விதமான முன்னேற்றங்களுமின்றி மாறுதல்களுமின்றி நலிவுற்று போயிருக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது என்கின்ற வேதனையான விடயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய களச்சூழல் எங்களுக்கு காணப்படுகிறது. அரங்கேற்றம் செய்யப்பட்டது. முற்றுமுழுமையாக படிப்படியாக பல வருடங்களாக இந்த இன அழிப்பு ஒரு சிலரால் அல்ல. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சிங்கள ஜீவன் பீரி அழகான ஒரு உரையாற்றி இருக்கின்றார். இது வேறு வேறு நாடுகளிலே இன அழிப்பு ஒரு சிலராலே முன்னெடுக்கப்பட்டது. உதாரணமாக ஜெர்மனியிலே ஹிட்லர் 6 மில்லியன் யூதர்களை கொண்டார். போல் சதாம் ஹுசேன் இப்படியாக அவர்களுடைய நாட்டிலே நடக்கின்றது. ஆனால் இலங்கையில் என்ன விசேஷம் என்றால் 48ஆம் ஆண்டு பதவிக்கு வந்த அரசுகள் எல்லாம் ஒன்று விடாமல் எல்லா அரசுகளும் 48லிருந்து 2026 வரை இந்த எல்லா அரசுகளும் இந்த இன ஒழிப்பு தங்களுடைய நிகழ்ச்சி நிரலாம் மிகவும். ஆகவே இந்த நிலை மாற வேண்டும். விசேஷமாக இந்த முடிவாய்க்கால் கட்சி மிகவும் விசேஷமானது. ஏனென்றால் எங்களுடைய மக்கள் இந்த கடைசி நாட்களிலே இந்த முடிவாய்க்கால் கட்சியை தங்களுடைய உயிர் ஆதாரமாக கொண்டிருந்தார்கள். அவர்கள்
இது கூட அழகாக ருசியாக செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அவர்கள் வெறுமனே உப்பு தண்ணியை கடல் தண்ணியை சூடாக்கி அதிலே அரிசியை போட்டு அவர் குடித்தார்கள்.